கதரும் தமிழ்நாடு மக்கள், வெளியே வருவாரா விஜய் அண்ணா? சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி. ஓடும் லாரியில் சிறுமி சீரழிப்பு. ஆக்ஷன் எடுங்க விஜய் சார், கொந்தளிக்கும் விஜய் நண்பர் தாடி பாலாஜி. தலைமறைவான இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்கள். வீடியோ வெளியிடும் ராஜ்மோகன் எங்கே சென்றார்? விஜய்க்கு ஓட்டு கேட்ட பெண் குழந்தையை இழந்து மெரினா கடற்கரையில் கதறல். மதியம் குழந்தை சேஃப் என்று கூறிய போலீஸ் சிறிது நேரத்திலேயே குழந்தை இறந்துள்ளது என்ற அறிக்கை. பிடிபட்டது உண்மை குற்றவாளிதானா? சந்தேகத்தை கிளப்பி இருக்கக்கூடிய அதிமுக. மாற்றம் என்று மணிக்கணக்கில் பேசிய யாரையுமே காணவில்லை. 10 நாளில் பெண்கள் பாதுகாப்பில் துர்நாற்றம். இது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய, தமிழ்நாடு மக்கள் கொந்தளிப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ். சூலூர்ல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட 10 வயது சிறுமி. அந்த குடும்பமே இன்னைக்கு அங்க கதறிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு நீதி கேட்டு, அந்த இறந்து போன அந்த பிள்ளைக்கு நீதி கேட்டு மொத்த சூலூர் மக்களுமே ரோட்ல இறங்கி போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு கொடூரம். இங்க நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நாங்க எல்லாமே அப்படி செஞ்சிருவோம், பெண்கள் பாதுகாப்புல நாட்டையே நம்பர் 1 பாதைக்கு நாங்க கொண்டு போயிருவோம் அப்படின்னு வாய்க்கிளிய வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை மட்டுமே வச்சு வாக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. அதையும் நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. இங்க நீதி கேட்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே, அந்த குழந்தையோட தாய், குழந்தையோட சித்தி, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே சொல்ற வார்த்தை என்னன்னா, முன்னாடி ஆட்சியில தானே எதுவுமே சரியில்லை, நீங்க உங்களை நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டோம், நீங்க சினிமால டைலாக் பேசுற மாதிரி இங்க வந்து செஞ்சு காட்டுறோம் தானே சொன்னீங்க, அதெல்லாம் நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டோம், இன்னைக்கு எங்க பிள்ளை எங்க கையில இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு தாயும் கதறக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு சிறுமிகளோட பாதுகாப்பு இந்த அளவுல போயிருக்குது. சிங்கப்பெண் அதிரடி படை கொண்டு வந்துருவோம். சிங்கப்பெண் வெறும் சினிமாவில் சிங்கப்பெண்ணே பாட்டு பாடினா போதாது, களத்துல என்ன செய்யணும்? சம்பவம் நடந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி 12 மணி நேரம் வரைக்கும் விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. முதலமைச்சருடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலோ ஆறுதலோ அறிக்கையோ எதுவுமே அவர் தரப்புல இருந்து வெளிவரல. அப்ப அங்க போராடக்கூடிய மக்கள், நீங்க வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் தானே சொன்னீங்க, அதை நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டோம், எங்க போனீங்க, எங்களுக்கு ஆறுதல் கூட சொல்றதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு அந்த மக்கள் கொந்தளிச்சு போய் மாற்றம்னு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே பெரிய ஏமாற்றம் அடையக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்குது. சம்பவம் நடந்தது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூலூர் பகுதியில். அந்த சூலூரில் அங்கே ஒரு 10 வயது சிறுமி, அதாவது பாதிக்கப்பட்டது ஒரு சிறுமிங்கிறதால அவங்களோட அடையாளமோ பெயரோ ஃபோட்டோவோ எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்ற சட்டம். 10 வயது சிறுமி அவங்க வீட்டுக்கிட்ட விளையாடி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ அங்கே இருக்கக்கூடிய கார்த்திக்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், அவன் வந்து அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் பழகுவன், நெருக்கமானவன், குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது. அவனை சாக்லேட் வாங்கிட்டு வரேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசை வார்த்தை சொல்லி அந்த பிள்ளை அங்கேருந்து கூட்டு போயிருக்கிறான். கூட்டு போன நாய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வச்சு அந்த 10 வயது சிறுமியை சீரழிச்சு நாசம் பண்ணியிருக்கான். இப்போ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த நாய் தன்னோட காம வெறியை அரிச்சுக்கிறதுக்காக அந்த 10 வயசு புள்ளை, அந்த பிள்ளைக்கு என்னடா தெரியும், அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அந்த 10 வயசு பிள்ளையை போட்டு சீரழிச்சு நாசப்படுத்தியிருக்கிறான். இப்போ அங்கே இருக்கக்கூடிய களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி, ஆரம்பத்தில் செய்தி வந்தது எப்படின்னா, குழந்தையோட கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் ஐஜியோட தரப்புல இருந்து வந்த அறிக்கை என்னன்னா, குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. இப்போ அடுத்தடுத்து அந்த ஃபேமிலியில இருந்து வந்திருக்கக்கூடிய, குறிப்பா குழந்தையோட சித்தி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்றதா கேட்கவும் முடியல, அவ்வளோ கொடூரமா இருக்குது. அதாவது கொடூரமா கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி என்ன சொல்றாங்கன்னா, கை கால்களோட எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்குது. அந்த நாய் என்னெல்லாம் செஞ்சிருந்தா அப்படின்னா அந்த குழந்தையோட கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குது. அதுக்கடுத்து கழுத்து பகுதி, வாயுடைய பகுதி உடைக்கப்பட்டிருக்குது. அது கேட்கவே அவ்வளோ கொடூரமா இருக்குது. அந்த குழந்தைய 10 வயசு புள்ளை, அந்த புள்ளைய போட்டு என்ன சித்திரவதை செஞ்சிருப்பான்? கழுத்து உடைக்கப்பட்டு குழந்தையோட வாயு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த புள்ளைய போட்டு அவன் எவ்வளோ சீரழிச்சிருப்பான், எவ்வளோ கொடூரமா அவனுடைய அந்த நாயோட காமவெறியை எந்த அளவுக்கு அவன் செஞ்சிருந்தான் அப்படின்னா குழந்தையோட கழுத்து வாயு உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. குறிப்பா முதுகெலும்பும் உடைக்கப்பட்டிருக்கு, குழந்தையோட முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு கொடூரமா அந்த புள்ளையை சீரழிச்சு அந்த புள்ளையை கடைசியில் கொலையும் செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவலை குடும்பத்தார் அந்த இடத்துல இருந்து கண்ணீரோட கதறி அந்த இடத்துல அவங்களுடைய விஷயங்களை பதிவு செய்யறாங்க. கூடுதலாகவே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸே அப்படி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் எங்க ஃபேமிலி நாங்கள் பிள்ளையை காணோம்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். மாலை சம்பவம் நடந்து 21ஆம் தேதி பிள்ளையை காணோம், வியாழக்கிழமை பிள்ளையை காணோம்னு சொல்லி நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம்.
அப்புறம் நைட்டு 11 மணிக்கு தான், நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் போலீஸ் ஏதோ ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறோம். ஆனால் போலீஸுமே சும்மா இல்லை. போலீஸ் டக்குன்னு அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் டீமை ஏற்பாடு செஞ்சு கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் குற்றவாளி இவன் தான் குழந்தையை கூட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திக்ன்றவனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிக்கும் போதுமே அதுக்கடுத்து அந்த கார்த்திகை தேடும் போது கண்ணம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய மரியா ரோஸ் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவன் தங்கி இருக்கிறான் அப்படின்ற விவரம் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா போய் அவனை சம்மந்தப்பட்ட குற்றவாளியை பிடிக்க போகும்போது அங்கே தப்பிச்சு ஓடினா, அங்கேருந்து குதிக்கும் போது அவன் கையிலையும் காலிலையும் எலும்பு முறிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி போலீஸோட தரப்புல இந்த காரணத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவனை விசாரிக்கக்கூடிய நேரத்தில் கூடுதலா இந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாவோ அல்லது துணை போகக்கூடிய விதத்திலேயோ இன்னொரு ஒரு நபருடைய பேர் மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய பேருமே அடிப்படுது. இந்த மோகன்ராஜ் இங்க மக்கள் பிள்ளைய காண தேடுறாங்க இல்லையா, பிள்ளைய காணாம அந்த மக்களோட சேர்ந்து இவனுமே அங்கே தேடி இருக்கான். இவனுக்கு நல்லா தெரியும் கார்த்திக் தான் கூட்டு போனான்றது நல்லா தெரிஞ்சிருக்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து தேடுற மாதிரி இவனுமே நடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவனை கார்த்திகை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் நான் கூப்பிட்டு போனன்றது மோகன்ராஜுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த விசாரணை தெரிஞ்சோடனே அப்ப இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறதால இது ஒரு போக்சோ கேஸின் அடிப்படையில் இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 பேருமே கைது செஞ்சு 2 பேர் மேலேயுமே போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தார் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன, ஆரம்பத்தில் போலீஸ் வந்து எங்கள்கிட்ட குழந்தையை மீட்டுட்டோம், குழந்தை சேஃபா இருக்குது அப்படின்னு சொல்லி மதியம் எங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அக்யூஷன் நாங்கள் பிடிச்சிட்டோம், அக்யூஷன் நாங்கள் தனியாக பிடிச்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லை, குழந்தை இறந்துருச்சு, குழந்தையோட பாடியை நீங்கள் வாங்கிக்கிறலாம்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் மாற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தார் ஐஜி கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஐஜி கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது அங்கேயும் சில தற்குறி நாய்ங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த குடும்பத்தாரங்க பேசியிருக்காங்க. அங்கே போய் விசில் அடிச்சு அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கே போய் விசில் அடிக்கிறான். அந்த அம்மாவுக்கு ஏன்டா எங்கடா விசில் அடிப்பீங்க நீங்க அப்படி சொல்லி அந்த இடத்துல அவங்களை பிடிச்சி கண்டிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த தற்குறித்தனமான செயல். எந்த இடத்துல என்ன காரியம் செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் கூட அறிவில்லாத, இப்படி அறிவில்லாம தானே எல்லா வேலையும் பண்ணி விட்டீங்க இன்னைக்கு. அப்போ இப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த சித்தி சொன்னாங்கன்னு, அந்த சித்தி குழந்தையோட கழுத்து வாய் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஆதங்கத்தோட சொல்லக்கூடிய அந்த சித்தி தான் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. முதலமைச்சரோட தரப்புல இருந்து எங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லப்படல. இந்த விஜய் வந்து சினிமாவில் இவ்வளவு டைலாக் பேசுறாரு, இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாருன்னா பெண்கள் பாதுகாப்பை சரி செஞ்சிருவாரு. ஏன்னா அவர் தானே சொன்னாரு பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அவர் சொன்னாரு. அவரை நம்பி தானே நாங்க மொத்தமா ஓட்டு போட்டோம், பல பேரை நாங்க ஓட்டு போடுறதுக்கு சொன்னோமே. ஆனா இன்னைக்கு அவருடைய ஆட்சியோட ஆரம்ப காலத்திலேயே பெண்கள் பாதுகாப்பு இவ்வளவு மோசமா இருக்குன்னா அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் என்னெல்லாம் நடக்குமோன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய அச்சம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட சித்தி இந்த விஷயத்தை பதிவு செய்றாங்க. இப்போ வரைக்கும் விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து எங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லப்படலையே, இதுக்கு ஏதாவது நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார் அப்படி சொல்லி அந்த குடும்பமே அங்க கதறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பல்வேறுபட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், சோசியல் மீடியாவில் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சு இந்த அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் சம்பவம் நடந்து 12 மணி நேரம் கழிச்சு முதலமைச்சருடைய தரப்புல இருந்து ஒரே ஒரு அறிக்கை, அதுவும் ட்விட்டர்ல வருது. ட்விட்டர்ல தான் அறிக்கை. பாதிக்கப்பட்ட குடும்பம் இங்க இருக்குது, அங்க சம்பந்தப்பட்டவங்களை போய் போக சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டு அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யாம ட்விட்டர்ல, ஏன்னா இந்த குடும்பம் ட்விட்டர்ல தான் வாழ்ந்துட்டு கிடக்குறாங்க, ட்விட்டர்ல போய் அறிக்கை கொடுக்குறாங்களாம். இந்த சம்பவம் நடந்து நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறேன், நான் ரொம்பவே துயரம் அடைகிறேன், இது போன்ற ஒரு சம்பவத்துக்கு இனிமேல் இடமே கொடுக்கக்கூடாது, நான் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சொல்லிட்டேன் அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதே விஜய் தான் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தேஞ்சு போன ரெக்கார்டை சொல்ற மாதிரி ஒரே டைலாக் சொன்னாரு. அவர் மேடை ஏறும்போது விஜய் சொன்ன டைலாக்லாம் என்ன தெரியுமா, பெண்களுக்கு பாதுகாக்க தெரியலையே சார் உங்களுக்கு எது சார் சிஎம் பதவி, உங்களுக்கு எதுக்கு சார் இந்த ஆட்சி அப்படிங்கிறாரு. அங்க பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது நடவடிக்கை எடுக்காம இல்லை. உதாரணத்தை எடுத்துக்கிட்டா விஜய் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் முழுக்கவே பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு எந்த சம்பவத்தை சுட்டி காட்டினாரு? அவர் சுட்டி காட்டினது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி பாதிக்கப்பட்டது. இன்னொன்று கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி ஏர்போர்ட் ஓரத்தில் நின்று அவங்களோட லவரோட பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது. இந்த 2 சம்பவத்தை தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரே டைலாக் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 சம்பவத்தை கொஞ்சம் நல்லா நீங்க பின்ன ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்துச்சு. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டோட நைட்டா குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க, சுட்டு கைது செய்யப்பட்டாங்க, உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனா குற்றம் நடந்த இடத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அண்ணா பல்கலைக்கழகத்துல காலேஜில் நடக்கல, காலேஜுக்கு பின்புறம் யாருமே வராது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டின்றது அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா.
காலேஜுக்கு பின்பக்கம் அவங்களுடைய ஆண் நண்பரோட அவங்க தனிமையில போய் அந்த பக்கம் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாருமே இல்லாத இடத்துல, ஒரு மரங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல, இருட்டான ஒரு இடத்துல அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்தை இவனுங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறானுங்க. இந்த குற்றவாளிகள் அந்த சாதகமாக பயன்படுத்திக்கிட்டானுங்க. கோயம்புத்தூர்ல நடந்துச்சுல ஏர்போர்ட் ஓரத்தில், அந்த ஏர்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், அதுவுமே ஆள் போக்குவரத்து இல்லாத ஒரு ஏரியா. ஆள் யாருமே கடந்து அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து இல்லாத ஒரு ஏரியா, வெளிச்சம் இல்லாத ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் அவங்க 2 பேர் நின்று பேசிட்டு இருக்கும்போது, தனிமையில் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நடந்த குற்றச்செயல். ஆனால் அப்படி நடந்துமே ஆள் இல்லாத ஒரு இடத்துல குற்றச்செயல் நடந்தாலுமே உடனடியாக அங்கே ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. அந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டதுக்கு நீங்க இதெல்லாம் குற்றம் நடந்து நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறது? நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பெண்களை பாதுகாக்கணுமே. என்னெல்லாம் டயலாக் பேசுனீங்க. இப்படி நடவடிக்கை எடுக்காததுக்கு உங்களுக்கு எதுக்கு சார் ஆட்சி? இப்படி நடவடிக்கை எடுக்காததுக்கு எதுக்கு சார் உங்களுக்கு சிஎம் பதவி? போலீஸ் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களே, சும்மா பொம்மை விளையாடுறதுக்கா? என் தங்கச்சி நிம்மதியா இருக்க முடியல சார், எங்க அம்மா நிம்மதியா இருக்க முடியல சார், வேலைக்கு போற பெண்கள் நிம்மதியா இருக்க முடியல சார், சின்ன சின்ன குழந்தைங்க நீங்க நல்லா இல்ல சார் அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே வக்கடையா டயலாக் பேசுனீங்களே, இப்ப எங்க போச்சு உங்களுடைய இது? இப்ப எங்க போச்சு பெண்களுடைய பாதுகாப்பு? ஆட்சிக்கு வந்த உடனே சிங்கப்பெண் நாங்க அதிரடி படை உருவாக்குறோம் சொல்லி ஏற்கனவே இங்க என்ன ஒரு கட்டமைப்பு இருக்கோ, பிங்க் பெட்ரோல் சொல்லி பெண்கள் பாதுகாப்புக்காக இங்க நல்ல விலை உயர்ந்த கார் வாங்கப்பட்டு எல்லா பாதுகாப்புமே சரியா இருக்குது. அதை ஸ்டிக்கரை மட்டும் தான் மாத்தினீங்க. உங்களுக்கு முழுக்க இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் கவனம். ஒரு ஆல்ரெடி ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும், இதை பேரை மாத்திரம், இதை நான் தான் கொண்டு வந்து பில்டப் கொடு, இதை வச்சு 4 ரீல்ஸ் போடு, உங்களுக்கு தேவையான ஆளை வச்சு ரீல்ஸ் போடு அப்படின்னு சொல்லி எல்லாமே ரீல்ஸ்னு போய் ரியலை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்பி இந்த ரீல்ஸ் எல்லாம் உண்மை நம்பி ஓட்டு போட்டாங்களே மக்கள், இன்னைக்கு உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எங்களை பாதுகாத்துருவீங்க நினைச்சுதானே சார் ஓட்டு போட்டோம், இன்னும் ஆறுதல் கூட நீங்க சொல்ல வரலையே சார்னு சொல்லி இன்னைக்கு வாக்களித்த ஒவ்வொரு மக்களுமே ஆதங்கத்தோட நடு ரோட்ல நின்று இன்னைக்கு கதறிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. எனக்கு என்ன ஒரு வைத்தறிச்சல்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர் சில சுத்திட்டு கிடப்பானுங்க. ஒரு பயில அழகானா அவன்லாம் எந்த மனுஷன் ஜென்மங்களா? அவனுங்களாம் ஒருத்தன் கூட வெளியில அழகானா? அவனுங்க போடுற வீடியோ இங்க உமன் சேஃப்டியே இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி இங்க நலத்திட்டங்கள் பல நடந்துட்டு இருக்கும்போது, திமுக ஆட்சியில எல்லா நலத்திட்டங்கள் நடந்து பொருளாதார ரீதியா, பாதுகாப்பு ரீதியா, கல்வி ரீதியா தமிழ்நாடு உயர்த்தி கொண்டு போயிருக்கும் போது, நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சி பொறுப்புக்கு இருக்கும்போது 2021 கோவிடோடைய பீக் டைம்ல இருக்குது, கொரோனா பாதிக்கப்பட்டு கோவிடோட பீக் டைம். ஆனா அதையெல்லாம் சமாளிச்சு சரி கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முதன்மை மாநிலமா கொண்டு வந்தாலுமே இங்க எதுவுமே சரியில்லைன்னு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டானுங்க. தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வெள்ளை சட்டை, ஒரு காக்கி பேண்ட், ஒரு வெள்ளை சட்டை, ஒரு சாண்டல் கலர் பேண்ட், இந்த பேண்ட்டை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாருமே போஸ்ட் கொடுத்துக்கிட்டு விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போட்டா பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி அப்படியெல்லாம் பில்டப் கொடுத்துருந்தானுங்க. திமுக ஆட்சியில் இது மாதிரியான எங்கேயாவது குற்றச்செயல் நடந்துட்டு அதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டாலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இதையே பேசிட்டு இருந்த இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வாடகைக்கு விட்டவனுங்க இன்னைக்கு ஒருத்தனையே காணோம். இது நீ திரும்ப கேட்கலாம், நீங்க திமுக ஆட்சியில் பேசுனீங்கன்னா திமுக ஆட்சியில் நாங்கள் பேசணும். பேட்டை டிவியில் திமுக ஆட்சியில் எங்கெல்லாம் குற்றம் நடந்ததோ, அண்ணா பல்கலைக்கழகத்தை மாணவி பாதிக்கப்படும் போது, கோயம்புத்தூர்ல அந்த பெண் பாதிக்கப்படும் போது, அஜித்குமார் காவல் நிலையத்தில் படுகொலை செய்யப்படும் போது, இங்க துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் போது எல்லா இடங்களிலுமே நீதியை பேசணும். இங்க நமக்கு திமுக எந்த ஆதாயமும் இல்லை, அதாவது திமுக எங்களுக்கு பர்சனலா எந்த ஒரு ஆதாயமும் இல்லைன்னு சொல்ல வரேன். திமுக ஆட்சியிலே தவறு நடந்தாலும் அதை நாங்க கண்டிப்பா கண்டிச்சு வீடியோ போட தான் செஞ்சோம். இப்போவும் அதே அடிப்படையில், அதே நேர்மையின் அடிப்படையில் தான் இப்போவுமே இங்க இருக்க பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீதியை கேட்டுட்டு இருக்கோம். அப்ப இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சொல்றவன் அன்னைக்கு வாய்க்கிலேயே பேசின எவனுமே இன்னைக்கு ஒருத்தனை கூட அழகணும், எல்லா பயிலும் தலைமறைவாயிட்டான். அப்ப இவனுங்கெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க, இவன்லாம் வாடகை கூடுற பசங்க. இவனுங்கெல்லாம் சும்மா தனக்கு ஒரு வியூஸ் வேணும், அந்த வியூஸ் வெறி இருக்குல்ல, அந்த வியூஸ் விஜய் பத்தி வீடியோ போட்டா வியூஸ் கிடைக்கும், அந்த வியூஸ் வெறிக்காக இப்படி மக்களை தூண்டி விடக்கூடிய, மக்களை உசிப்பேற்றக்கூடிய ஒரு வேலையை செஞ்சானுங்க. இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்படும் போது ஒரு பயில இன்னைக்கு ரோட்ல ஆளக்கலாம். சரி, இவங்க தான் காணாங்க. ராஜ்மோகன் எங்க போனாரு? ராஜ்மோகன் யாரு தெரியுமில? இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் பொறுப்புல இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூபரா இருந்தாரு, ராஜ்மோகன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு. அப்பெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் சரி, பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் வீடியோ ராஜ்மோகனுடைய தரப்புல இருந்து வரும். உண்மையாக ரொம்ப நல்லா நல்ல பேச்சாளர், அந்த வீடியோ போடுவார். இன்னைக்கே அவர் பேசின டைலாக் நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் மாணவி ஸ்ரீமதி அந்த வழக்கில் அன்னைக்கு அந்த வீடியோ முக்கியமான அந்த இஷ்யூ வைரல் ஆகிறது காரணமே ராஜ்மோகனுடைய ஒரு விஷயம் தான். அந்த பிரச்சனைக்கு பிறகுதான் ராஜ்மோகன் யாருன்னு வெளியில பெரிய அளவில் தெரிய வந்தது. அன்னைக்கு ராஜ்மோகன் அந்த வீடியோ எப்படி தெரியுமா போட்டாரு? கையில ஒரு லெட்டர் வந்தாரு. என் கையில ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு, இந்த லெட்டரை என்னால் படிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வீடியோ எல்லாம் போட்டாரு. அதுக்கப்புறம் தான் கள்ளக்குறிச்சி விஷயம் மாநிலம் முழுக்க பேசு பொருளாக மாறிச்சு. அதோட ராஜ்மோகன் அதோட விடலை. அதுக்கப்புறமா அவர் பிளாக் ஷிப் நிறுவனத்தோட சேர்ந்து பாபா பிளாக் ஷிப் சொல்லி ஒரு படமே எடுத்தாரு. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியோட இஷ்யூவை பேஸ் பண்ணி பாபா பிளாக் ஷிப் சொல்லி ஒரு படம் எடுத்தாரு. நல்லா இருக்கும், அந்த படமும் நல்லா இருக்கும். அப்போ அதெல்லாம் பேசின ராஜ்மோகன், அன்னைக்கு யூடியூபராக இருக்கும்போது பெண்கள் பாதிக்கப்படும் பேசின ராஜ்மோகன்,
இன்னைக்கு தாவேகாவுடைய ஆட்சியில இன்னைக்கு இப்படி பிள்ளைங்க இப்படி சீரழிஞ்சிட்டு கிடக்குது. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை. ஆட்சியற்ற இந்த 12 நாள்ல எத்தனை பாலியல் வன்கொடுமை. வாய் பேச முடியாத இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி புள்ள, அந்த புள்ளை நாசமாக்கக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு எரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. கரும்பு தோட்டத்தில் வச்சு ஒரு லேடி ஒருத்தவங்க நாசம் பண்ணிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மூதாட்டியை வீடு பூந்து கழுத்தை நினைச்சு சாவடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்ப நடந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை. தூத்துக்குடியில விளாத்திக்குளம் பகுதியில் ஒரு +2 மாணவி, அந்த +2 மாணவியை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த சம்பவம் நடந்து இன்னைக்கு தான் நீதிமன்றம் அது போக்சோ கேஸின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு தான் அதை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருகூருடைய பகுதியில் இந்த சிறுமி 10 வயசு சிறுமி பிரச்சனை நடக்குதுல, சூலூர் பகுதி. இந்த சூலூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருகூருன்ற பகுதியில் 13 வயசு பையன் சின்ன பசங்களால் அடிச்சு சாவடிக்கக்கூடிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு இவ்வளவு மோசமாக கிடக்குது. அதே சூலூர் பகுதியில் ஆச்சங்குளன்ற ஒரு ஆச்சங்குளம் ஏரியால குடிபோதையில கல்லால் அடிச்சு ஒருத்தரை போட்டு சாவடிச்சிருக்கிறாங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவம். அதுக்கடுத்து விழுப்புரத்துல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம். விழுப்புரத்துல கஞ்சா போதையில தன்னோட மனைவியை அடிச்சு ஒருத்தர் சாவடிச்சிருக்கிறான். இப்ப ஏற்பட்ட எங்க ஆட்சியில் வந்து கஞ்சாவே இருக்காதுனால கஞ்சா போதையில சொந்த மனைவியை ஒருத்தர் அடிச்சு சாவடிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப இப்படி இவங்க ஆட்சி பொறுப்பு கேட்ட இந்த 12 நாள்ல மட்டுமே 40க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்குது. அப்ப சட்ட ஒழுங்கு எங்க சார் போச்சு? போலீஸை வச்சு பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா சார் சொல்லி மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. 12 நாள் 40க்கும் மேற்பட்ட படுகொலைகள், எதுக்குமே இங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. முதலமைச்சரோட தரப்புல இருந்து இனி இதெல்லாம் நடக்காது, நாங்க இங்க இந்த ஃபோர்ஸ் ஏற்பாடு செய்யறோம், இல்ல இந்த சட்டத்துக்கு நாங்க கடுமையா சட்டத்தை நாங்க உருவாக்குறோம், எந்த ஒரு விஷயமும் இல்ல. 20க்கும் மேற்பட்ட சில செய்திகளை சொல்லப்படும் 20க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் இந்த 12 நாள்ல நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலையில நடந்திருக்கக்கூடிய சம்பவம். ஒரு லாரியில வச்சு ஒரு சிறுமி சீரழிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இப்ப எல்லாம் நான் பேசிட்டு இந்த நேரத்தில் நடந்திருக்க ஒரு சம்பவம் திருவண்ணாமலையில. அப்ப இப்படி எல்லாம் பெண்கள் எல்லாம் இப்படி சீரழிக்கப்படும் போது இதுக்கு எதுவுமே ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம, நான் ஆட்சி கொண்ட பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாட்டை நம்பர் 1 கொண்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி வசனம் எல்லாம் பேசினவரு இன்னைக்கு வாசலை விட்டு கூட தாண்டல. இந்த நடவடிக்கை உங்களை எல்லாருமே பிரஷர் பண்ணி கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க தரப்புல இருந்து ட்விட்டர்ல ஒரு ட்வீட்டே போடுவீங்க. அப்படின்னா எதுக்கு சார் இந்த ஆட்சி? இப்ப இங்க இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட், இது மாதிரி கட்சிகள் கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப அவங்களுக்குமே அமைச்சரவையில பொறுப்பு கொடுத்தன, இனி அவங்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அமைச்சரவையில பொறுப்பு கொடுத்து அப்ப எந்த ஒரு மாற்றமும் இவங்களால நிகழ்த்த முடியல. தொடர்ந்து மின்வெட்டுகளுடைய பிரச்சனை, அது ஒரு பக்கம் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. கரண்ட் இல்லாம மக்கள் பெரிய அளவில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ திருச்சியில நடந்திருக்கக்கூடிய சம்பவம், நர்ஸ் வேலை செய்யக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் பெரிய அளவிலான போராட்டம் பண்ணி அது பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திருக்கு. அது நாளைக்கு அது சம்பந்தமா முழுமையான விபரத்தை ஒரு வீடியோ போடுவோம். அப்ப இந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கரண்ட் மாதிரியான அடிப்படை வசதிகள்ல இவங்களுக்கு நிர்வாக கட்டுப்பாடோ நிர்வாக செயல்திறனோ இவங்க கையில இல்ல. மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான எந்த ஒரு செயல் திட்டமும் இல்ல. நான் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ரா எந்த காசை வாங்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இப்ப உங்க ஆட்சியில தான் பாட்டிலுக்கு 20 ரூபா 40 ரூபா வாங்கக்கூடிய அளவுக்கு இங்க நிலைமைகள் போயிட்டு இருக்குன்னா அப்போ மக்கள் எல்லாமே ஏமாந்து தான் வாக்களிச்சுட்டாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை மட்டுமே நம்பி வாக்களிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஏன்னா இப்ப அதிமுக தரப்புல இருந்து குறிப்பா எஸ்பி வேலுமணி இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த சம்பவங்கள்ல சில சந்தேகங்கள் வருது. காலையில புள்ள உயிரோட இருக்குன்னாங்க, சாயங்காலம் புள்ள இறந்துட்டதா சொல்றாங்க, குற்றவாளியை பிடிச்சதா சொல்றாங்க. அந்த குற்றவாளியை முதல் உண்மை குற்றவாளியா அதே ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்ணணும். ஏன்னா இவங்க அவசரமா இதை வாயை மூடுறதுக்காக எவனையோ ஒருத்தனை பிடிச்சி குற்றவாளி அதை ஆக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் இங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய தரப்புல இருந்து அடுத்து ஒரு அதிர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த ஒரு மாற்றமும் இவங்களால செய்ய முடியல. நிர்வாக செயல்திறனை, குறிப்பா மின்சாரத்துறையில நிர்வாக செயல்திறனை இவங்களால செய்ய முடியல அப்படிங்கறதா இங்க எதார்த்தம். எது எப்படியோ உங்க அரசியல் அப்படி தூக்கி போடுங்க, ஆனா இங்க பெண்கள் பாதுகாப்பு உறுதி செஞ்சாகணும். இனியாச்சும் இந்த 12 நாளே இவ்வளவு அலங்கோலமா கிடக்குது, இனியாச்சும் வருங்காலத்துல பெண்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சு இனி எந்த ஒரு நாய் பெண்கள் மேல கை வச்சாலோ சிறுமிகள் மேல கை வச்சாலோ அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு இன்னைக்கு எப்படி சவுதியில துபாய் மாதிரினா அதிகபட்ச தண்டனைகள் கொடுக்கப்படுதோ அது மாதிரி தண்டனைகள் கடுமையாகாத வரைக்கும் இங்க குற்றங்கள் குறையவே குறையாது. அதனால இங்க எந்த அரசுனாலும் ஆண்டு திமுகவோ தாவேகாவோ அதிமுகவோ யாரு ஆட்சி இருந்தாலும் சரி தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். ஒரு பெண் மேல, ஒரு குழந்தை மேல, ஒரு பெண் மேல கை வச்சா அவனுக்கு உயிர் இருக்காது, இருக்காதுன்ற அந்த உயிர் பயத்தை காட்டினா மட்டும்தான் இங்க வந்து இது மாதிரி குற்றம் செய்வான். ஏன்னா இப்போ அந்த தப்பு செய்யறவன் எவனோ அவன் பெத்த தாயை போய் பாலியல் வன்புறவை செய்ய மாட்டான், அவன் பெத்த புள்ளைய போய் பாலியல் வன்புறவை செய்ய மாட்டான். ஏன்னா ரோட்ல விளையாடுற புள்ள தானே, எவனோ பெத்துப்பட்ட புள்ள தானே அப்படின்னு சொல்லி ஒரு சீரழிச்சிருக்கானே. அந்த 10 வயசு புள்ளையை பறி கொடுத்துட்டு இன்னைக்கு தவிக்கக்கூடிய அந்த பெற்றோர் நிலைமை இருக்கும். புள்ள அழகான புள்ள, நல்ல அழகா விளையாண்டு இருந்த ஒரு புள்ள இன்னைக்கு அந்த பிள்ளையை பறி கொடுத்து தவிக்கக்கூடிய அந்த தாயோட மனசு எப்படி இருக்கும், அந்த தந்தையோட பரிதவிப்பு எப்படி இருக்கும். இந்த பிள்ளைக்காக தான் ரோட்லயே எங்கேயோ வெயில மலையில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. அப்ப அந்த குழந்தையோட அந்த பெற்றோரோட பரிதவிப்பு எப்படி இருக்கும்.
அந்த அம்மா ரோட்ல இருந்து அழுகுறாங்க. இப்படி நீங்க இப்படி விட்டா வேலைக்காவது, நீங்க பிடிச்சி உள்ள போடுவீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வெளியில வந்துருவான், எங்களுக்கு என்ன சார் நீதி, அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், ஒரு மரணத்துக்கு மரணம் தண்டனை கொடுங்க, அப்பதான் இதில் அடங்கும்னு சொல்லி அந்த குடும்பமே இன்னைக்கு ரோட்ல நின்று போராடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால வெறும் சினிமால மட்டும் டைலாக்னு இல்லாம உண்மையால ரியலுமே நீங்க அரசியல் செய்யுங்க, வெறும் ரீல்ஸ் அரசியல் செய்யாம ரியல் அரசியல் செய்யுங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லி மொத்த தமிழ்நாடுமே உங்க முன்னாடி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஆட்சிக்கு வந்த இந்த 10 நாள்லயே பெண்கள் பாதுகாப்பும் சட்டம் ஒழுங்கும் இவ்வளவு சீரழிஞ்சிருக்கக்கூடிய இந்த சம்பவம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.